السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த எழுதிய ஸாதுல் மஆத் என்ற நூலை நாம் படித்து வருகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, மார்க்கம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டுது என்பது குறித்து நாம் பார்த்தோம். இன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான தலைப்பு என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம தெரிவு செஞ்சு சொல்லித்தரோம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் பல புத்தகங்கள்லையும் வந்திருக்கும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராட்டம், யுத்தகலம், அது வரலாறுல நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உது, தொழுகை முறை, ருக்கு எப்படி, சுஜூத் எப்படி, ஓதல்கள் எப்படி, அதெல்லாம் நம்ம வேறு இதில் படிச்சிருக்கிறோம். குறிப்பாக வேறு வகுப்புகளில் உரைகள் நம்ம கேட்காத சில விஷயங்கள் அல்லது ஒரு தெளிவில்லாமல் ஒரு சுருக்கமாக கேட்டிருக்கிற விஷயங்களை இங்கே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்குரிய தலைப்பு என்னென்னா, எல்லாருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நம்ம எல்லாருக்குமே அடிப்படையாக தேவைப்படுற ஒரு விஷயம். அன்றாடம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகையை சரியாக நிறைவேற்றுறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன தலைப்பு? ஃபஸ்லுன் ஃபீமா யகூலுஹு வயஃஅலுஹு மன் புலிய பில் வஸ்வாஸ். யார் ஒரு மனிதர் வஸ்வாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார், அப்படி சோதிக்கப்பட்ட ஒரு மனிதர் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? இப்போ இந்த வஸ்வாஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் மைண்ட் எங்கே போகும்டா, அதாவது வயசானவங்களுக்கு ஏற்படுற அந்த வஸ்வாஸ்ன்னு நினச்சிருவோம். இப்போ வயசானவங்களுக்கு ஒரு 40-50 வயசு அல்லது ஒரு சிலர் இது உளவியல் சார்ந்த ஒரு நோயாக என்று கண்டறியப்பட்டு அதுக்கு சிகிச்சை செய்யப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். வஸ்வாஸ் தான் இப்போ அரபில் சொல்லும் பொழுது வஸ்வாஸ்ன்னு சொல்கிறேன். என்னென்று நான் இன்ஷால்லா ஒன்றுனா விளங்கப்படுத்துகிறேன். இப்போ நம்ம இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வஸ்வாஸ் என்பது இது நம் எல்லோரோடும் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஒரு ஹதீஸை நான் சொல்லும்போதே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அது எத்தனை வீதம் என்பதை வச்சு தான் வித்தியாசம் இருக்குது. தொழுகை இபாதத்துகளுக்குள்ள அது எவ்வளோ இருக்கிறது, வெளியே எவ்வளோ இருக்கிறது என்பதை வச்சும் பார்க்கலாம். விளையாதானே? அப்போ இந்த வஸ்வாஸ் உடனே நமக்கு போயிடக்கூடாது. இது ஏதோ வயசானவங்களுக்கு கிழவன் கிழவிகளுக்கு உள்ள விஷயம் அப்படி நினச்சிடக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தேவையான விஷயம், எல்லாரும் இன்று இதில் சிக்கியிருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ வஸ்வாஸ்னா என்ன? வஸ்வாஸ் உள்ளத்தினுடைய ஊசலாட்டம் நல்லதாக இருந்தாலும் சில பொழுது அது சில இடங்களை பொறுத்து அது பாவமாக தீயதாக மாறிடும். இப்போ நம்ம நம்மளோட பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், அது மாதிரி நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு தனியாக இருந்து யோசித்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு திட்டம் போடுறது தப்பா? சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இதே எண்ணத்தை தொழுகையில் கொண்டு சிந்திச்சா தப்பா? தப்பு. அதையும் தாண்டி இப்போ சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் தானே குர்ஆன் ஓதுறது தானே பெரிய இபாதத். நான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காண்டி விளங்கப்படுத்தினேன் சும்மா இலகுவான முறையில். இப்போ குர்ஆன் எவ்வளோ பெரிய இபாதத், குர்ஆனை ஓதுறதை விட பெரிய ஒரு திக்ர் ஒரு இது இல்லை. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளோ பெரிய சிறந்தது. இப்போ கியாமில் நிற்கும் பொழுது குர்ஆன் ஓதப்படணும். ருக்கூவில் போய் ஓதலுமா? ஓதையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்குன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே போய் திக்ர் செய்யலுமா? செய்யலாது. அப்போ எனவே சில விஷயங்கள்
அடிப்படையில் நமக்கு வந்து நல்லதாக இருந்தாலும் சில இடங்களை பொறுத்து அது பாவமாக மாறிவிடும், பாவமாக மாறும். அதே மாதிரி வெறுக்கத்தக்கதாக மாறும். அப்படி ஒரு இடத்தை பொறுத்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த ஊசலாட்டங்கள் வஸ்வாஸ் என்பதை பொறுத்தவரையில் இது உலகம் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் கடுமையாக அதில் வரும் பொழுது வஸ்வாஸ் அது ஒரு வகையான மனநோயாக மாறிவிடும். உலகம் சார்ந்து அது எப்படிங்கிற உதாரணத்தை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த வஸ்வாசை பொறுத்தவரையில் இபாதத்துக்களையும் இருக்கும், இபாதத்துக்களையும் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இஸ்லாம் சிகிச்சை அளிக்கிறது. அதற்குரிய சிகிச்சை என்ன? இப்போ உதாரணமாக அவரோட பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய தொழில் வாழ்க்கையிலெல்லாம் கரெக்டாக இருப்பார். ஆனால் அவரை கூப்பிட்டு அவரை தொழுகையை விசாரித்து பார்த்தா அதில் ரொம்ப வஸ்வாசால் பாதிக்கப்பட்டிருப்பார், உது பாதிக்கப்பட்டிருப்பார். பாதிக்கப்பட்டிருப்பார்னா என்ன அர்த்தம் வேண்டாம், நம்ம நினச்சிட கூடாது. இப்போ தொழுகையில் அடையாளங்கள் விளங்குது, இப்படி 2 முறை அல்லாஹ் 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 கையோசி திரிப்பாங்களே, இவங்கன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. எப்படியெல்லாம் சஹாபாக்கள் வந்து ரசூலோட கேட்டாங்க, எனக்கு இந்த வஸ்வாஸ் இருக்குதுன்னு அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க. நம்ம வந்து 100% உள்ளவங்கள பார்க்குறோம், அது 10% இருந்தாலும் பிரச்சனை தான், முளையில் கிள்ளி எறியப்பட வேண்டும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. அடுத்தது இந்த ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் வாரது, 2வது இபாதத்தில் வாரது, 3வது என்னண்டா நம்ம நல்லா தான் இருப்போம், நம்ம நல்லா இருப்போம். வாரவங்க போகிறவங்க நண்பர்கள் நம்மளை போட்டு என்ன செய்வாங்க, நல்லாக்கி விட மாட்டாங்க. நல்லாக்கி விட மாட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயந்தான். காலையில் போகும்போது இந்த அந்த அவர் இப்படி ஒரு விஷயம் மட்டும் நான் புற பேச அப்படின்னு போயிடுவார். இப்போ இந்த நாள் எப்படி உங்களுக்கு காலையில் 8 மணிலேருந்து எப்படி அவருக்கு ஒரு வார்த்தை தான், அவர் புற சந்திச்சா சொல்லுவோன்னு, பிறகு சந்திச்சா சொல்லுவோன்னு அவர் போயிடுவார். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 12-1 மணி வரைக்கும் அதே யுவஸ் ஸ்விஸ் ஃபி சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ்லேயும் இருப்பாங்க. அவங்க தான் அது நல்ல நோக்கத்தில் செஞ்சுருப்பாங்க, கெட்ட நோக்கத்தில், அது நமக்கு 2வது விஷயம். மினல் ஜின்ன ஷைத்தானும் உண்டாக்குவான், வன்னாஸ் மனிதர்களும் உண்டாக்குவாங்க, ஷைத்தானும் உண்டாக்குவான். நம்ம வந்து உட்காரும் ஒரு நல்ல காலையில் எழும்பி இன்றைக்கி கொஞ்சம் குர்ஆனை ஓதுவோம்ட்டு குர்ஆனை திறக்கிறதுக்கு அப்படி குர்ஆனை திறப்போம். குர்ஆன் நம்ம ஒரு 25 நிமிஷம் ஓத போகிறோம். சரி 2 மெசேஜை பார்ப்போம், யாராவது ஏதாவது முக்கியமானது அனுப்பியிருந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு குர்ஆனை ஓதுவோன்னு எடுப்பீங்க. கையில் 8 மணிக்கு எடுப்பீங்க, அப்புறம் 9 மணிக்கு 9 மணி 1 மணி கிளம்பி போயிருந்தேன், சரி நாளைக்கு குர்ஆன் ஓதுவோன்னு முடிவு வச்சுட்டு போயிருங்க. அப்போ இது வந்து ஷைத்தானோட மாட்டேன், இது ஷைத்தானோட, இது நமக்கு அன்றாட நடக்கிறது, நடந்து பழகினத்தினால அது நமக்கு தெரியுதில்லை. ஷைத்தான் யுவஸ்விஸ்ங்கிறது அது நடந்து பழகின சில விஷயங்கள் வந்து அது பழகிருச்சுன்னா அதில் பாரதூரம் விளங்காது. அது யாராவது சுட்டி காட்டும் போது தான் அது விளங்கும். அதை எப்போ அதை உண்மையாக நாங்கள் உணர்ந்து கொள்வோம்டா அது யாராவது ஒருவள் சுட்டி காட்டணும், அல்லது அதில் விளைவுகள் மோசமாக நம்ம பார்க்கின்ற பொழுது அதை கண்டறிவோம். இப்போ வரும் விஷயத்துக்கு. இப்போ இந்த 3 வகையாக இருக்கும். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த வஸ்வாசினால் சோதிக்கப்பட்டவர் இந்த போட்டிருக்கிறத வச்சு நம்ம விளக்கமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையில் வர ஊசலாட்டங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள், மனக்கோளாறுகள், இது ஒன்று இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கை அது ஈமானில் வரும், இபாதத்தில் வரும். ஈமானில் எப்படி வரும், இபாதத்தில் எப்படி வரும் என்றெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள வஸ்வசா ஊசலாட்டங்கள் என்ன. அப்போ நாங்களாக நினச்சி என்ன செய்கிறது, சில விஷயங்களை எல்லா விஷயத்துலையுமே ஒரு சந்தேகம் ஊசலாட்டம் எப்படி வரும். இப்போ அது எந்த அளவுக்கு வருமெண்டா, இப்போ நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசு அலட்டிக்கொள்வோம். தேவையற்ற விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கொள்வோம். இதுவும் வஸ்வாஸ் தான். சின்ன ஒரு விஷயம், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு எல்லைக்கு மேலே சிந்திக்கக்கூடாது. எதுக்கு எந்த பெருமானத்தை கொடுக்கணுமோ அந்த பெருமானம் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. அது வந்து எங்கே உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். யாரோ ஏதோ ஒரு நோக்கத்தில் ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, நம்ம அதுக்கு அப்படியே அதை அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணி 5 நாளைக்கு முன்னே ஜாயின் பண்ணி அதை 2 மாதத்துக்கு முன்னுக்கு வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படி கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை அமைச்சிருவீங்க. யூகங்களுக்கு கட்டிடம் அமைப்பது என்பது ஒரு வகையான நம்மை நாம் வருத்தி கொள்வது, நம்மை நாம் நொந்து கொள்வது என்பது சொல்வார்கள். அப்போ அப்படி செய்யக்கூடாது. அதுவும் இந்த வஸ்வாஸ் தான். அதே மாதிரி வந்து அது சின்ன லெவலில் எப்படி வரும்ண்டா, இப்போ ஒரு கதை டோரை போய்த்து லொக் பண்ணிட்டு வந்து தூங்கிடுவார்.
எல்லாம் போதுட்டு கொஞ்ச நேரத்தில் யோசிப்பார், லவ் பண்ணனா இல்லையா, அன்லவ் பண்ணி தான் இருப்பார், திரும்ப எழுப்பிட்டு போவார், திரும்ப லவ் பண்ணி பார்த்து திரும்ப வந்து திரும்ப லவ் பண்ணி பார்ப்பார். இது மாதிரி பல விஷயங்கள், அதாவது சமைக்கிற விஷயங்கள், கழுவி வைக்கிற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யும்டா, இதுதான் வளர்ச்சி அடையும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். இது அப்படியே இப்போ 5% 10% 15 20 30 ஆகிரும். நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க, அது வந்து தனிப்பட்ட இதில் அப்படி வரும். அது மாதிரி மூணாவது நான் சொன்ன மாதிரி மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஹை, இப்போ பாருங்க அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நம்ம எல்லாருக்குமே தெரியும், குல் அஊது பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இந்த மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த ஷர்ரி அல் வஸ்வாசில் ஹன்னாஸ், இதில் ஷர்ரில் இருந்து விமோசனம் பெறதுக்கு நபிக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். ஒன்று தான் மின் ஷர்ரி மா ஹலக், எல்லாம் படைச்ச எல்லா படைப்பினங்களுடைய கெடுதி. மின் ஷர்ரி மா ஹலக், நீ படைச்ச எல்லா படைப்பினங்களுடைய கெடுதியை விட்டும் நான் உன்னுடன் பாதுகாவல் தேடுகிறேன் நபியை சொல்லுங்க என்பதுக்கு அல்லாஹ் சொல்றது ரப்புல் ஃபலக் மட்டும்தான். குல் நபியை சொல்லுங்க, நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பில் ஃபலக், விடியற்காலையுடைய ரப்பிடத்தில். எதிலிருந்து பாதுகாப்பு? மின் ஷர்ரி மா ஹலக், அவன், அதாவது மின் ஷர்ரி மா ஹலக், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பினங்களே தானே, எல்லாம் படைச்ச படைப்பினுடைய கெடுதிகள் இருந்து எல்லாத்திலும் இருந்தும் பாதுகாப்பு தருறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஃபலக் மட்டும் சொல்றான். இப்போ அல்லாஹ்வை நம்ம எந்த அளவுக்கு புகழ்றோமோ, எந்த அளவு அழைக்கிறோமோ அந்த அளவு அதுக்கு பெருமானம் இதுவா வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, நீங்கள் அதை கொண்டு அழைங்க. அப்போ அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா சொல்லி அழைக்கணும், துவா கேட்கணும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் புகழ்றது, இப்போ இதுக்கு என்ன சொல்லப்பட்டு குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் அப்படி வருது. இதை பாருங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய சொல்லுங்க ரப், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாவல் தேடுகிறேன், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதுக்கப்புறம் மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அதுக்கப்புறம் இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய நாயனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹ்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ், லா இலாஹ், இலாஹ்னா என்ன? லா மஅபூத பிஹக்கின் ஃபில் உஜூத் இல்லல்லாஹ். இது சரியா புரிஞ்சு வரணும். இந்த அகீதாவை வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தௌஹீதுல் உலூஹிய்யா. மனுஷா குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், உலூஹிய்யா, தௌஹீத் அல் உலூஹிய்யா, தௌஹீத் அர் ருபூபிய்யா எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ் 3 முறை சொல்லி போட்டு மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், இந்த சந்தேகங்களிலிருந்து பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் சொல்றான். வீணான குழப்பங்களை பதுங்கி இருந்து வீணான குழப்பங்களை உண்டாக்குறவங்கிட்ட இருந்து இந்த 3 முறை அல்லாஹ்வை அழைச்சி, இந்த 3 விதத்தில் அல்லாஹ் அழைச்சி பாதுகாப்பு தேட சொல்றான் அல்லாஹ். அங்க முழு படைப்பினங்களுடைய கெடுதலிருந்து பாதுகாப்பு தர்றதுக்கு ரப்புல் ஃபலக் மட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு டேஞ்சர் விளங்குதா? சிந்தனையை சரியாக வைக்க இல்லைண்டா எல்லாம் பாழாகிடும். நம்ம எந்த சிந்தனையோட உட்கார்றோமோ, எந்த சிந்தனையோட செயல் ஆரம்பிக்கிறோமோ அந்த சிந்தனை தெளிவாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தால்தான் செயல்பாடுகள் சரியா வரும். விளையாதானே? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்கக்கூடியவனுடன் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இவ்வளோ போல் யா அல்லாஹ் ரப்பே இதுலேருந்து பாதுகாத்துரு யா அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? அல்லது யுவஸ்விஸ், வஸ்வசாவை ஏற்படுத்துவான். வஸ்வாஸ் யுவஸ்விஸ், வஸ்வாஸை ஏற்படுத்துவான். எங்க ஏற்படுத்துவான்? ஃபீ சுதூரின் நாஸ், மனசிலே ஏற்படுத்துவான், உள்ளங்களே ஏற்படுத்துவான். யுவஸ்விசுண்டா என்ன தெரியுமா? மனிதனுக்கு தேவையில்லாத குழப்பங்களை, சந்தேகங்களை, ஊசலாட்டங்களை, எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க இந்த ஒரு எண்ணம் சீரானால் அமல்கள் சீராகும். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸை பொதுவாக நியத்தை வச்சு அமல்கள் ஒரு கன்செப்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து எண்ணம் தூய்மையாக இருந்தால் அமல்கள் தெளிவாக, தூய்மையாக, ஆரோக்கியமானதாக வெளிப்படும். வளர்ந்தானே? அப்ப இன்னமல்ல அமல் பின்னியத். அது மாதிரி இவன் எங்க மனிதனுடைய, அதாவது ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளம் தான் என்ன? மனிதனுடைய உள்ளம் தான் அடிப்படை.
மனிதனுடைய உள்ளம்தான் அடிப்படை. உள்ளத்தை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினால் எவ்வளவு அவன் பெரிய தோற்றத்தோட எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும் அவனுடைய செயல்கள் நேர்த்தியாக இருக்காது. கரெக்டாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இத்கான் இருக்காது. அல்லாஹ் ஒரு அமலை நேர்த்தியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அலங்கோலமாக முறையற்றதாக செய்வதை அல்லாஹ் விரும்புறதில்லை. புரியுதா? அப்ப எனவே இத்கானுல் அமல் எப்போ வரும் என்றால் கல்பு சரியாக இருக்கணும். அதுதான் நபிமார்கள் கேட்டாங்க, கல்பு சலீம், அந்நஃப்சுல் முத்மஇன்னா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இதெல்லாம் நம்ம விரிவா நிறைய பார்த்திருக்கிறோம். இப்போ நான் அந்த கல்பை பத்தி சொல்றதுக்காக புரியணும். அப்ப லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, கல்புல ஃபிக்ஹ் வரணும், உள்ளத்துல சிந்தனை வரணும். அது நல்ல சிந்தனையாக இருக்கணும். நல்ல சிந்தனைகள் தான் நல்ல செயல்களை உருவாக்குகிறது. நல்ல செயல்கள் தான் அல்லாஹ்வை மனிதனை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கிறது. அப்ப எனவே நல்ல ஆரோக்கியமான ஒரு உள்ளம் இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தை பாழ்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய வேலை. கவலையை கொண்டு போடுறது ஷைத்தான். ஹாஃபிஸ் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, எப்படி இந்த புத்தகத்தை மட்டும் வச்சு நான் சொல்லல, இப்ப ஒவ்வொரு புத்தகங்கள்ல இருந்தும் கோட் பண்ணி தான் சொல்றேன் நான். இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது, மனிதனுக்கு ஷைத்தான் எதிரியாக இருந்து கொண்டு அவனை கவலையில் ஆழ்த்தி அவனை பலவீனப்படுத்துவதை செய்வான். வீணான ஊசலாட்டங்களை கொண்டு போய் போட்டும் அவனை பலவீனப்படுத்துவான். சிந்தனையை சிதறடிக்க செய்வான். நேர்த்தியாக சிந்திக்க விட மாட்டான். அப்ப எனவே நாம் நம்முடைய வேலைகள் சோழிகளோட நம்ம இருக்கிற நாங்க சரியாக இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது சரியா பாருங்க. யுவஸ்விஸ் பி சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். இப்ப சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லது யுவஸ்விஸ் பி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அவங்க யாரு, எங்க இருப்பாங்க? ஜின்னாண்டா என்ன சொல்லுங்க? ஜின்னாண்டா மினல் ஜின்னத்தின்டா ஜின்கள் இருப்பாங்க. மினல் ஜின்னதி வன் நாஸ். ஜன்னாண்டா ஹரக்கத்திலாம் போடும் பொழுது முன்னுக்குள்ளதை வச்சு தான் நம்ம வாசிக்கணும். விளங்கா? ஜின்னாவுக்கு ஜன்னாண்டு வாசிப்பில்ல, ஜன்னா ஜின்னா புரிஞ்சுக்கணும். லபன்டா என்ன? பால். லபின்டா செங்கல். அது லேசா அது ஒரு சம்பவம் நீங்க அப்படி அதுக்கு தான் சொன்னா அந்த லேசா லபின்கிற லபன் மாத்தினா மாறிடும். அப்ப மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்கள் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. இப்ப மனிதர்கள் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னா ஏற்படுத்துவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த ஒருவரோட பேசுறோம்னா நம்ம பேச வர விஷயத்த ரெண்டு பேரும் சரியா பேசி முடிக்கணும். முழுமையாக நாங்க பேச அந்த நேரம் அவகாசம் இல்லைன்றா நம்ம அதை பேச ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா யாரோ ஒருவர் அதனால் பாதிக்கப்படுவார்கள். ஷைத்தான் அந்த ஃபுர்ஸா அந்த சந்தர்ப்பத்தை அவன் எடுத்துக்கொள்வான். ஏன்னா ஒரு மனிதன் அவனுடைய வீணான சிந்தனைகளால் பல மணி நேரங்களை வீணாக்குவான். காசு பணத்தை லொஸ்டானா சம்பாதிச்சு கொள்ளலாம், நேரத்தை. அதனால அறிஞர் சொல்லுவாங்க, நீங்க எதையும் யாருக்கும் கொடுங்க, ஆனா உங்களோட நேரத்தை அல்லாஹ்வுக்காக யாருக்கு நீங்க கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க. வல் அஸ்ர் நல்லா சத்தியம் செய்யறான், வல் மால்னு சத்தியம் செய்யல. பொருளாதாரம் வல் மால் வல் ஸஹப் வல் ஃபில்லா வல் யாகூத் வல் மர்ஜான், முத்து வல் லுஅலு, இதுல சத்தியம் பண்ணல. வல் அஸ்ர் வல் அஸ்ர், காலம் மீது காலத்து மீது சத்தியமாக. என்ன சொல்லுவாங்க? காலம் பொன் போனது இல்லை, அது பிள்ளாது நினைச்சா. அதுக்குதான் கேட்டேன். காலம் பொன் போன்றது, பொண்ணானு அது பொண்ணு நகை எல்லாம் வாங்கிக்கலாம் நினைச்சா, தங்கம் மாணிக்கம் எல்லாம் வாங்கலாம், ஆனா காலத்தை வாங்க இயலாது. நம்ம ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் எண்ணப்பட்ட சில மூச்சுக்களினுடைய தொகுப்பு. ஒரு மூச்சு குறைந்து விட்டால் ஆயுளில் ஒரு மூச்சு குறைந்து விட்டது. 300 கோடி மூச்சு அவனுக்கு கொடுக்கப்பட்டீங்கன்னா 1 போச்சுது, 2 போச்சுது, 10 போச்சுதுன்னா எண்ணப்பட்ட அந்த 3 கோடியில இருந்து குறைஞ்சிருது, 10 20 குறைஞ்சிருச்சு. எனவே காலம் அது பொண்ணானது. அப்ப ஷைத்தான் மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களையும் மனிதர்கள் இருந்தும் இவங்க ஏன் எங்களோட உள்ளத்துக்கு இப்படியான சிந்தனைகளை கொண்டு போடுறாங்கன்றா உங்களோட காலத்தை நேரத்தை வேஸ்ட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஒரு 10 நிமிஷத்துல அவன் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிட்டான்டா இவன் சொர்க்கத்துல தரஜா எங்கேயோ போயிடும். சொர்க்கத்துல தரஜா எங்கேயோ போயிடும். இப்ப ஒருவர் ஒரு 1000 உதாரணத்துக்கு ஒரு 1000 சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறார், இன்னொரு ஒரு 1000 சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறார்னா 2 பேரும் ஒரே தரஜாவில் இருப்பாங்க. ஒருவர் 1001 சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறார், இன்னொரு 1000 சுபஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறார்னா இவர் தரஜா வேற, தரஜா வேற, அந்தஸ்து வேற. சொர்க்கத்துல அந்தஸ்துகள் இருக்கிறது. அப்ப எனவே அந்த அந்தஸ்து அடைஞ்சு கொள்வது அதற்கான நேரங்களை அவன்
கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, அந்த நேரத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு, அதை செய்யறதுக்கு ஷைத்தான் தடையாக இருப்பான். அப்ப ஷைத்தான் அவனும் எதிரியாக சில பொழுது இருக்கிற மாதிரி சில மனிதர்களும் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அடுத்து பாருங்க, இப்ப இந்த வஸ்வாஸ் என்பது, வஸ்வசா என்பது, அது நீங்க உள்ளத்துல ஊசலாடுற லேசான மேலோட்டமான சிந்தனைகளுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நம்ம உதாரணமா நம்ம ஒரு ஆளோட பேசிட்டு பேசி, நீங்க நல்ல மனுஷன், நீங்க ஒரு நல்ல சாலியான மனுஷன், உங்களை அப்படின்னு அவங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க, முன்னாடி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவரோட உள்ளத்துல அவரை பத்தி ஏதோ தப்பா ஓடிட்டு இருக்கும். ஆனா அவருக்கு தெரியாது இவர் என்ன நினைக்கிறாருன்னு. அப்படித்தானே? இல்ல மாஷா அல்லாஹ், எல்லாரும் இல்லை, சும்மா சொல்றேன்னா. ரசூலா சொன்னாங்க 2 முகமுடையவர்கள், முன்னால் ஒரு மாதிரி பின்னால் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படி நீங்க அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனா உள்ளத்துல ஓடிட்டு இருக்கும், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படி ஓடிட்டு இருக்கும். இது முன்னாளைக்கு ஆளுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மலைசா அப்ப என்ன? வலகத் ஹலக்னல் இன்சான், நாங்க மனிதனை படைச்சோம், மனிதன் நாங்க படைச்சோம். வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய நஃப்ஸ் இருக்குதானே, நஃப்ஸ்ல வார ஊசலாட்டங்கள் வந்து போவோம், இப்படி 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 போவோம். மனஜா இங்கே இருப்போம், அதை பார்த்தோன்னே அங்கே போவோம், இதை பார்த்தோன்னே இங்கே போவோம். நம்ம இங்கே ஆரம்பிப்போம், ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து எங்கேயோ அமெரிக்காவில் போய் வைப்போம், விளைச்சா அதுக்கப்புறம் திரும்பிட்டு வரும், அப்படி நம்ம நினைச்சது இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வரும். அது நஃப்ஸ்ல ஊசலாட்டங்கள், எண்ணங்கள் வேறு, ஊசலாட்டங்கள் வேறு. ஊசலாட்டம்னா என்ன? அப்போ பட்டும் படாமல் அப்படி 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 இங்கே போயிட்டே இருக்கும். அது தொழுகையில் இதெல்லாம் நிறைய வரும். அது மாதிரி குர்ஆன் ஓதும்போது குர்ஆனை தான் ஓதிட்டு இருப்போம், அந்த நேரத்துல சைத்தானே செய்வான், நம்மளை பாழாக்குவான். அப்போ அல்லாஹ் சொல்றான், இது எங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு ஆள் பேசிட்டு இருப்போம், நம்ம உள்ளத்துல ஓடிட்டு இருக்கும், அல்லாஹ் பார்த்து இருக்கிறான். அந்த எண்ணம் வந்தா அப்படி நம்ம இருக்க மாட்டோம். அதை சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாம் அவர்களுக்கு அவர்களுடைய பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம். அவ்வளோ அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவங்க எதை மொழிந்தாலும் அதை கண்காணிக்கக்கூடியவர்கள், அதாவது நல்லதோ கெட்டதோ, அதை என்ன நீங்க எது செய்றீங்களோ அது அல்லாஹ் இடத்துல பாதுகாக்கப்படும், எழுதி வைக்கப்படும். ரகீபத்தின் மலக்கா மலக்கா அப்படி பேர் கிடையாது. இது அந்த செய்யக்கூடிய செயலுக்கான வர்ணனை தான். இதை செய்வார்கள், ரகீப் கண்காணிக்கக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹு தஆலா மனிதர்கள் சிந்திக்கிற, யோசிக்கிற, யஅலமு ஹாயினத்துல் அயூனி வமா துஃபிஸ் சுதூர். ஹாயினத்துல் அயூனி தானே கண்களின் மோசடி, அதையும் அல்லாஹ் அறிவான். உள்ளங்களை மறைச்சு வச்சிருக்கிற அதையும் அல்லாஹ் அறிவான். அப்ப எனவே இந்த எண்ணம் மனிதன்ல வந்து போறதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஸ்வஸ துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. அப்ப இந்த நஃப்ஸ் தானே, நஃப்ஸ்ல வந்துட்டு அப்படி போற விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப இதற்கும் அல்லாஹ் வஸ்வாஸ் என்று பயன்படுத்துகிறான். அப்ப இந்த ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப பாருங்க, அடுத்ததாக இப்ப சஹாபாக்குடைய காலத்துல இதுதான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை. சஹாபாக்குடைய காலத்துல அவங்க பிரச்சனையா பார்த்தது தான் இப்ப இந்த வஸ்வாஸோட நாம் தொடர்பட போறோம். இப்ப இந்த புரிதல் எடுத்துக்கொள்ளணும். இல்லைசானே? பொதுவாக நம்முடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல வந்து போறது அது நல்லதாக இருக்கு. அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் கூலி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? கூலி கொடுப்பான். அதனால நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும், எண்ணங்களை சீர்திருத்தி வச்சுக்கணும். இன்ன பாதல்லி இஸ்முன், எண்ணங்கள்ல சிலது பாவமானது. அதனால நல்ல எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கணும். நல்ல எண்ணங்கள் மனிதர்களுடைய வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்ல எண்ணங்கள் வச்சால் அந்த உள்ளம் சாந்தியான உள்ளமாக, சாந்தமான உள்ளமாக இருக்கும். விளைசான அது ஒரு விஷயம். ரைட். இப்போ பாருங்க, இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. அன்ன உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இதுல அந்த முழுமையான அந்த செய்தி போடப்பட இல்லை. أن عثمان بن أبي العاص الثقفي رضي الله عنه أتى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله إن الشيطان قد حال بيني وبين صلاتي وقراءتي يلبسها علي. فقال رسول الله صلى الله عليه وسلم ذاك شيطان يقال له خنزب. إذا خنزب சொல்லலாம், خنزبனு சொல்லலாம், ரெண்டு மாதிரி வந்திருக்கு. فإذا أحسسته فتعوذ بالله منه وادفل على يسارك ثلاثا قال ففعلت ذلك فاذهب الله عني. இது முக்கியமான ஒரு விஷயம்.
ஷைத்தானுடைய இந்த வஸ்வாசிர தாக்கம் ஒரு முஃமினுடைய தொழுகையில குறைபாடை ஏற்படுத்தும், தொழுகையில ஹுஷூ உள்ளச்சத்தை பறிக்கும். நான் ஏன் இந்த வஸ்வாசம் இவ்வளோ சொல்லி போட்டு ஏன் இங்கே இப்போ நம்ம இதுக்குள்ளே வாரமாண்டா இதில் பாரதூரம் இங்கே வந்துட்டால் இபாதத்தில் குறைபாடு ஏற்பட்டுரும். சரி, இந்த புத்தகம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி, இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துறேன். இந்த ஹதீஸை சொல்லி அதில் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் சாதுமா இந்த சுருக்கம் வச்சிருக்கிறவங்க பாருங்கள். முதலாவது ஒரு ஹதீஸ் போட்டிருப்பாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது எழுதிக்கிறாங்க இமாம் இப்னு கைம். அந்த செய்தி லைஃபானது நல்ல தானே. இரண்டாவதுல திருமீதியில் வருது அந்த செய்தி 2991, இப்னு ஹிப்பான் 997, நசாய் ஃபில் குப்ரா 11051, அபூ யாலா முஸ்னத் அபூ யாலா அல் மௌசிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4999 மின் ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் வ இஸ்னாதுஹு தஈஃப் ஃபீஹி அத்தா இப்னு ஸாயிப் வரதுனால அந்த செய்தி பலவீனமானது. ஆனால் இமாம் இப்னு கைம் எழுதியிருக்காங்க. அப்போ இமாம் இப்னு கைமுக்கு இது பலவீனம்னு தெரியாதான்னு கேட்பாங்க. திருமீதி ஹதீஸ் பலவீனமான எழுதியிருக்கிறார் தெரியாதா அப்படின்ட்டு. அவங்க எழுதுறதுக்கு பல காரணங்களுக்கு அதை நம்ம பல உரைகளில் சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த செய்தியை பாருங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ க்ராத்தி, நான் தொழுதுட்டு இருக்கும் பொழுது எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் என்னுடைய ஓதலுக்கும் இடையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறான். நம்ம ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதும்போது எனக்கு வந்து தொழில ஞாபகம் அப்படி வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். இது நிறைய பேருக்கு வராது. இப்போ இதுல இருந்தால் தொழுகையின் உள்ளச்சம் எப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வரும். இப்போ இது வந்து இந்த சஹாபிக்கு நடந்துகிட்டே இருந்தது. அப்ப இப்பதான் நான் ஓத போனால் எல்பிஸ்வாலை நான் என்ன ஓதுனே தெரியாது. அப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், அவங்க அரபிகள் ஓதும்போது வந்து நல்ல கருத்து கூட விளங்கும். நமக்கு சில குர்ஆன் வசனங்கள் கூட கருத்து கூட தெரியாது. ஆனால் கருத்து தெரியாமல் ஓரளவு அவங்களுக்கு ஓரளவு இப்போ குலப்ரபில் ஃபலக்னா என்ன, மிஷரிமா ஹலக்னா என்ன அவங்களுக்கு விளங்குது. அப்படி விளங்கியே இப்படி சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துறான்னா நமக்கு இது தெரியாது. நம்ம இது படிக்காத ஒரு தப்பு, ஒரு வேலை படிக்காத தப்பு, அதுக்காண்டி தொலைமை இருக்கல, அதை படிக்கணும். இப்போ அப்படி ஓதும்போது நமக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம ஓதும்போது குழப்பம் வருது. மின்சரிமா ஹலக்னு எங்கெங்கெல்லாம் சிந்தனை போகுது. இப்படி அவருக்கு ஏற்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் வந்து இது முறைப்பாடு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு தொழுகையில ஊசலாட்டத்தை தொழுகையில உங்களை சரியா தொலை விடாம குழப்புறது யாருண்டா அது ஒரு ஷைத்தான். அவனுக்கு வந்து ஹின்சப் என்று சொல்லப்படும். ஹன்சப்னு சொன்னாலும் சரி, ஹின்சப்னு சொன்னாலும் சரி, ரெண்டு மாதிரியும் பேர் சொல்லலாம். வந்திருக்கு ரெண்டு மாதிரியும். இது அவனுக்கு பேர் என்ன? ஷைத்தான்கள்ல இதுக்குண்டு தனித்துவமா தொழுகையில மனுஷனை குழப்புறதுக்குன்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான்ல மனுஷனை தொழுகையில குழப்புறதுக்கென்றே ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன? ஹின்சப். அப்ப அப்படி அவன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினால் ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, நீங்க அப்படி அவன் குழப்பத்தை ஏற்படுத்துறான்னு நீங்க உணர்ந்து கொண்டால் ரெண்டு விஷயம் சொன்னாங்க. என்ன? ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, அவன் அல்லாஹ்விடம் நீங்க பாதுகாப்பு தேடுங்க. ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்க. ஒன்று. அதே நேரம் இடது பக்கம் 3 முறை துப்பிக்கொள்ளுங்கள். இடது பக்கம் 3 முறை துப்பிக்கொள்ளுங்கள். அப்ப இதை சொல்லி போட்டு உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஃஅல்து ذلك, நான் அதை செஞ்சேன், ஃபஅத்ஹபல்லாஹு அன்னி, அதை அல்லாஹ் என்னை விட்டும் போக்கி விட்டான். அந்த வந்த சந்தேகம், வஸ்வாஸ், ஊசலாட்டம், மனக்குழப்பம், இதை அல்லாஹ் என்னை விட்டும் என்ன செஞ்சிட்டான்? போக்கி விட்டான். இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல 2203வது செய்தியாக வருகிறது அரபு இலக்கத்தின் அடிப்படையில். அஹ்மத்லையும் வருது, முஸ்னத்ல. இப்ப பாருங்க, இதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. இப்ப தொழுகையில ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். இது வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, நம்ம வந்து தொழும் பொழுது, இப்போ நம்ம தொழும் பொழுது லேசாக வருது, நம்ம சிந்தனை பெருசாக போயில கண்ட்ரோல் பண்ணுறோம்டா அது வந்து உடனே ஷைத்தான் மீது பழியை போட்டு ஷைத்தான் தான் சொல்லி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. வளைஞ்சா நம்ம போய் தக்பீரை கட்டி நம்மளா யோசிச்சு இது வந்து ஒரு எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்மளால் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி நம்மளால் முடியலை என்பதுதான் சைத்தானுடைய ஊசலாட்டமே தவிர நம்ம தக்பீரை கட்டினாலே இதே தான் பிரச்சனைண்டா நம்ம சைத்தானுக்கு மேலே பழி போட்டக்கூடாது. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு என்ன செய்ய சைத்தான் நம்மளை விட மாட்டேங்கிறான், என்ன செய்ய சைத்தானோட நம்ம எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சைத்தான் மீது பழி போடவும் கூடாது. அதுக்கான சைத்தான் நல்லவன்னு சொல்ல வரல. நம்மட நஃப்ஸு நமக்கு எதிரிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, நஃப்ஸ் இருக்குது, அது மாதிரி துனியா அவனுடைய மிகப்பெரிய எதிரி, ஷைத்தான் எதிரி, சில பொழுது நண்பன் எதிரியா இருப்பான், நல்ல நண்பன் நமக்கு எதிரியா இருப்பான். வளைஞ்சா அப்ப எனவே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்ப இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது.
இப்போ ஒரு மனிதனுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தொழுகைக்கு இப்போ என்ன ஹுஷு தொழுகையில் வந்து இந்த சேத்தனோட ஊசலாட்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 4, 5, 8, 10 பாயிண்ட்ஸ் சரி, அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த வஸ்வாஸ் இந்த பிரச்சனையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, முதலாவது நம்ம தொழுகையில உள்ளட்சத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆன வழிகளை செஞ்சு போட்டு அதை மீறி இப்படி நடந்தால் நீங்கள் இதை கடைப்பிடிங்க. அதுக்காக வேண்டி நம்ம தொழும்போது எல்லா தொழுகையிலையும் ஹின்சப் நம்மளோட தான் வருவான் அப்படி நினச்சிடக்கூடாது. ஒரே தக்பீரை கட்டி போட்டு என்ன ஹின்சப் வந்துட்டான் அப்படின்னு மைண்ட் எடுத்துடக்கூடாது. அந்த இது இப்போ வந்து இது வந்து எப்பயாவது ஒரு டைமில் ஓவராக போகுதுன்னா தான் இந்த வழிமுறை. அதெல்லாம் தொழுகையில் இப்போ எப்படி இப்போ இதில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அவுது பில்லாஹ்னா என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். அப்படி வரும்பொழுது சொல்லிடணும். தொழுகையில் ஃபர்துல சுன்னத்தில் இமாமா ஜமாத்தா மாமுமா இருக்கும்போது சொல்லலாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். முதலாவது அப்படி ஓவராக வந்துருச்சுண்டா ஒரு சஹாபி வைத்து இந்த பிரச்சனையை முன்வைக்கிறேன்னா அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம நினச்ச உடனே முதலாவது ஸ்டெப்லேயே நம்ம போயிடக்கூடாது. நம்ம நினச்சிட்டு விளைஞ்சா கடைசியில் தொழுகையிலெல்லாம் துப்பிப்பாங்க. விளைஞ்சா துப்ப சொன்னதுங்கிறது சிலர் வந்து அந்த வீடியோ நான் ஒரு வீடியோ முன்னாடி பார்த்தேன், அது எனக்கு விளங்கப்படுத்த அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. தொழுகை எப்படி திரும்பி இடது பக்கம்னு சொன்ன இந்த இடத்துல ஹதீஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், இப்போ சஃப்ல நிற்கிறீங்க, சஃப்ல நிற்கும் பொழுது இங்கேயும் இருப்பாங்க இடது பக்கத்தில். இது நமக்கு செய்தான் வந்து அவன் குற்றவாளியா அவன் விளைஞ்சா இதை ரசூலா சொல்ல இல்லை, இதை ரசூலா சொல்லல. முதல்ல ஹதீஸை புரிஞ்சு கொள்ளதுல முக்கியமாக பிரச்சனை எஸ்ஆர் இடது பக்கம்னு நினைச்சிருது. இடது பக்கம் இந்த இடத்துல இடது பக்கம் அல்ல. ஹதீஸில் புரிஞ்சு கொள்வது அதாவது என்னென்னா தர்ஜமா வாசிக்கிறது ஒரு வீடியோ ஃபோன் எடுத்தாச்சு இப்படி பார்த்துட்டு உடனே வீடியோ நினைச்சா இதுக்கு என்ன சொன்னாங்க, இமாம் நவவி என்ன சொன்னாங்க, இப்னு ஹஜர் என்ன சொன்னாங்க, கஸ்தலானி என்ன சொன்னாங்க, இப்னு பத்தால் என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஹதீஸ் துறை அறிஞர்கள், அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த விளக்கங்கள் தான் முக்கியம். ரசூலா வத்ஃபுல் அன் யஸாரிக் தலாத்தன் 3 எடுத்து போகண்டா இந்த இடது பக்கம் இருக்கு தானே, இந்த நம்மளோட இடது பக்கம், இங்கால இடது பக்கம் அல்ல. இது அந்த ஒன்று எச்சி தெரிக்கிற மாதிரியும் அல்ல, சைத்தானை இழிவுபடுத்துகிற மாதிரி அந்த சவுண்டில் வரணும். நமக்கு மட்டும் தான் விளங்கணும். விளைஞ்சா கடைசியில எல்லாம் தூத்துன்னு கடைசியில் அவ்வளோதான், தொழுகையாக இருக்காது. ஆனால் ரசூலா சொன்ன வழிகாட்டலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது அதை வந்து அசிங்கமாக்கிறவும் கூடாது. 3வது எந்த ஒரு இபாதத்துமே இஸ்லாம் அடுத்தவனை நோவினை செய்யக்கூடியதாக ஆக்காது. அடுத்தவனை அருவருப்பாக ஆக்குற நிலை கொண்டு வராது. ஹதீஸை புரிஞ்சு கொள்ளாமல் சிலர் என்ன செய்வாங்க, தப்பாக செஞ்சிருவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடு தான் தவிர்க்கப்பட்டீங்கன்னு சொல்லி போட்டு பீடி சுருட்டோட வந்து நிற்பாங்க பள்ளியில். நாத்த போன தொலைலமா மனுஷனுக்கு, அதுவும் ஹராம். அப்போ அதுலேருந்து எடுத்துக்கொள்ளணும். எதெல்லாம் நோவினைப்படுத்துதோ மனிதனை நோவினைப்படுத்துதோ அதெல்லாம் வந்து ஹராம், கூடாது. ஆனால் சார் அப்போ எனவே அதெல்லாம் கூடாது. அப்போ இதுலேயும் அப்படித்தான். இப்போ தனியாக தொழுறீங்க பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே தொழுறீங்க பிரச்சனை இல்லை, அதுனா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இப்படி ஏலன்னா இப்படி என்ன இப்படி இந்த மாதிரி இருந்து கீழே சார் பள்ளியை நாசமாகிற கூட அந்த லேசான ஒரு காற்றோட லேசாக வத்தரிக்கக்கூடியதாக இருக்கணும், எச்சில் அல்ல காற்று வரக்கூடிய மாதிரி இருக்கணும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னாங்க. இதை வந்து நம்ம தெளிவாக என்ன செய்யணும், ஏழுமான அளவு இதை வந்து தவிர்ந்து கொள்ளத்தான் வேணும். ஏன் தவிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா இது ஒரு உயர்ந்த முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும்பொழுது தான் இதுக்கு ஷிஃபாவை சொன்னாங்களே தவிர இது நாளாந்தம் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்யறதுக்கான ஒரு சுண்ணான்னு நினைச்சிடக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கான இதை சொல்றேன். இப்போ இது ஒரு விஷயம். 2வதாக பாருங்க, இந்த ஹதீஸில் இப்போ நமக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து தொழுகையை சரியாக என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும். நம்ம அதுக்கான முயற்சி. ஷைத்தான் நம்மளோட விளையாடுறான்னா எப்போ ஷைத்தான் ஒருவனை பலவீனமாக காண்றானோ அப்போ ஷைத்தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம பலமான முடிவுகள் எடுத்துட்டோம் என்றால் ஷைத்தான் என்ன செய்வான், வரமாட்டான். ஷைத்தான் வரமாட்டான். நமக்கு நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம் என்றா பலவீனப்பட்டு போகிறோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை அதிகம் என்ன செய்வான், நம்மளை எப்படியாவது வீழ்த்தத்தான் பார்ப்பான். ரைட். இந்த விஷயம் வந்து தொழுகையில் உள்ளட்சத்தில் ஏற்படுற ஒரு பிரச்சனை வஸ்வாசோட உள்ளது. 2வது இதோட இந்த ஹதீஸ்லேருந்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்றால், என்னென்னு சொன்னால் இந்த வஸ்வாஸ் என்பது தொழுகைக்கு வெளியே இருக்கும், ஆனால் இபாதத்தில் இருக்கும். தொழுகையில் இப்போ இந்த உள்ளட்சம்ங்கிறதுக்கு அடுத்து நான் சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ இது வந்து நோய், இது நோய் அல்ல, இது நோய் அல்ல. இன்னும் ஒன்று இருக்கு நோய். அது வந்து 10 வீதம் 20 வீதம் 30 40 50 100 வீதம் வரும். சரியா? உதாரணமாக நீங்கள் உது செய்றீங்க. சிலர் உது செய்ய போனாங்கண்டா
அவங்க வெளியே வரும்போது வேற சாரம் வந்து மாற்றணும், கைலியா வேற கைலி மாற்றணும், துண்டு புடவை அது எல்லாம் தண்ணியாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கையை இந்த மட்டும் கழுவுனா அது போதாது, நல்லா அங்கே தேய்ச்சி இங்கே போய் விளைஞ்சா அப்படியெல்லாம் கழுவுவாங்க. அதனால் அது வந்து இது சரியாக கழுவி பொட்டிக்குமா கழுவு பொட்டி. இன்னும் சிலர் வந்து சும்மா இப்படி பூசி போகிற முழங்கை நடையாமைக்கு அதுக்கும் எச்சரிக்கை இருக்குது, இதுக்கும் எச்சரிக்கை இருக்குது, ரெண்டும் இருக்குது. இஃப்ராத்தும் கூட தஃப்ரீத்தும் கூடாது. சிலவங்க வவையிலும் இல்லை அக்காபினார் குதிகால் அதாவது இந்த கரண்டை கால் ஒழுங்காக கழுவணும், அதை கழுக இல்லைன்னா அதுக்கு நாசம் உண்டாடுனாங்க, அது ஒழுவ பூர்ணமாக செய்யாட்டி. அப்போ சிலவங்க ஒழு செய்வாங்க, காலும் படாது கையும் படாது, அதுவும் கூடாது. நல்ல பயபக்தியோடு தொழுவாங்க, பார்த்தா கை நனைஞ்சிருக்காது, கால் நனைஞ்சிருக்காது, ஒழுங்காக உதவு செய்ய தெரியாது, உதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தலை எப்படி மசு செய்யறனே தெரியாது. ஆனால் அவர் பெரிய அல்லாமா வாய்ப்பார் ஷாஃபி மதபில், இப்படி தலையில் போனால் ஃபர்ல முடிஞ்சுண்டு இல்லை, தலையை ஃபுல்லாக என்ன செய்யணும், அழகான முறையில் மசு செய்யணும். வம்சகுரோசைக்கும் குரானுக்கு விளக்க ரசூல் ஹதீஸ். அப்போ அது எப்படி மசு செய்யணும் ரசூலா சொல்லித்தர மாதிரி தான் செய்யணும். நம்ம விட்டா என்ன தொழுகையில் பிரச்சனை ஆயிரும், மதுஹப்ங்கிறதுக்கு அப்படி போயிடக்கூடாது. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பகுதியும் இருக்கக்கூடாது. என்ன அவசரமாக செஞ்சுட்டு ஓடி போகிறது, உதுவ பரிபூர்ணமாக செய்யணும். அதே நேரம் வந்து பரிபூர்ணத்தில் எல்லாம் கடந்துடவும் கூடாது. உதவு செய்யும் பொழுது எல்லாத்தையும் நினச்சி திரும்ப திரும்ப உழு செஞ்சுட்டு போயிட்டு அடிக்கடி பலர் கேட்குற கேள்வி, இப்போ சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. போயிட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ மனசு வயிற்றுக்குள்ள ஏதோ குழப்பம் மாதிரி ஏதோ என்னமோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. என்ன செய்ய அப்படின்னா அடிக்கடி அப்படி வருது, அதுலேருந்து நமக்கு ஒன்றுமே செய்ய முடியல, அது எப்பயுமே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதவு செஞ்சிட்டீங்க, அப்புறம் உதவு செய்ய தேவையில்லை. உதவு செஞ்சிட்டிங்கன்னா அது இப்போ உதவு செய்ய தேவையில்லை. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது இந்த விஷயத்துக்கு ஃபத்வா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க அப்படின்னா, சைத்தானை வந்து நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி முடிச்சிருங்க. உதவு செஞ்சுட்டீங்க, இது சைத்தாண்ட வேலை தான். நீங்கள் உதவு செஞ்சுட்டு வருவீங்க, வந்த உடனே உதவு முறிஞ்சிட்டோ திரும்ப போய் உதவு செய்வீங்க, திரும்ப கையை கழுவி முகத்தை கழுவி அப்புறம் முகத்தை கழுவி கையை கழுவி தலையை கழுவிட்டு வரும்போது அப்படியே முகம் ஒழுங்காக கழுவணும், திரும்ப முகத்தை கழுவுறது, அப்படியே 10-15 நிமிஷம் போய் தொழுகை முடிஞ்சிடும். இப்போ இப்படி இருந்தால் நீங்கள் ஒரு முறை கரெக்டாக ஒரு முறை உதவு செய்யுங்க, அதுக்கு தீர்வு தான். ஒரு முறை உதவு செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தொழுகை முடிச்சுட்டு வெளியே வாங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத், அவ்வளோதான். அப்போ இதை போட்டு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை இது நோயாக மாறி இது எங்கே கொண்டு போய் முடியும் தெரியுமா? நம்ம இப்படியெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வானான்னு ஒரு செய்தியை போட்டு தொழுகை நின்று விடும். நான் நிறைய பேர் நாம பேசுகிறவங்க சொல்லும் பொழுது அவங்களோட முடிவு இதை வச்சு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. சரி, நான் இப்போ தொழுவுர் இல்லை, ஏன் தொழுவுர் இல்லை? அப்புறம் ஆரம்பத்தை கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு தொழுகையில் வஸ்வாஸ். எப்படி வஸ்வாஸ்? உதுவில் வஸ்வாஸ். இப்படி தான் நடக்குது, அதனால் நான் விட்டுட்டேன். சிலவங்க என்ன சொல்ல சுஜூதுக்கு போவாங்க, எப்போ போனாலும் சுஜூதுக்கு போனால் ஏதோ ஒரு இந்த மூத்திரை சொட்டு, அதாவது சிறுநீர் சொட்டு ஏதோ வந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல பேர் கேட்பாங்க, வெக்கத்தில் கேட்காம இருப்பாங்க, அதனால் நான் சொல்லிடுறேன். அப்போ அப்படி இருந்தால் நீங்கள் உதவு எடுத்துட்டீங்க, அது உங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது ஒரு வேளை 100க்கு 100 அல்ல. இப்போ நீங்கள் அதிகமாக உங்களுக்கு தொலை போனால் இப்படி தான் நடக்குது. ஒருவேளை லேசாக ஒரு சொட்டு தான் வெளியே வந்தாலும் தொழுகை உங்களுக்கு அல்லாஹ் வந்து அவங்கள தண்டிக்க மாட்டான், தொழுகை முறிஞ்சின்னு கருதப்பட மாட்டாது. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நம்முடைய அந்த என்ன செய்யக்கூடாது, ஃபிக்ஹுட அந்த வெளிப்படையான சட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. இது அல் ஃபத்வா அல் அஹ்காம் யஹ்தலிஃப் பி இஹ்திலாஃபில் அஷ்ஹாஸ். அல் அஹ்காம் சட்டங்களை பொறுத்தவரையில் மனிதர்களை பொறுத்து வித்தியாசமாகும், மலைசான காலங்களை பொறுத்து வித்தியாசம், நேரங்களை பொறுத்து வித்தியாசம், சூழ்நிலைகளை பொறுத்து வித்தியாசம், ஃபத்வாக்கள் வித்தியாசங்கள் இருக்குது, மலைசான. அப்போ என்ன, ஒரு மனிதன் வந்து நம்மளோட இருப்பார், பக்கத்தில் தான் இருப்பார், ஆனால் அவருக்கு தொகர் 2 ரக்காத் இருக்கும், நமக்கு 4 ரக்காத் இருக்கும். அதான் அல் அஹ்காம். சட்டங்கள் என்ன? யஹ்தலிஃபு பி இஹ்திலாஃபில் அஷ்ஹாஸ். அல் அஹ்காம் யஹ்தலிஃபு பி இஹ்திலாஃபில் அமாகின். அல் அஸ்மினா காலங்கள் நேரங்கள் அதை பொறுத்து வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ எனவே இப்போ இந்த வஸ்வாஸ் இதை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு இப்போ தொழுகைக்கு முன்னாடி உதவு செய்யும் பொழுது இப்படி பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, அவர் உதவி செஞ்சுக்குவார், அதுக்கு பிறகு தொழுகொள்ளலாம். அதே மாதிரி தொழுகையில் இப்படி இடையில இந்த மாதிரி நடக்குது. சிலவங்களுக்கு தொழுகைக்கு போகிற நேரம் காத்து போகிற மாதிரி யோசனைகள் வரும், அது அடிக்கடி அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி ஒரு நிலை வந்தாலும் நம்ம வந்து அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தொழுகைக்காக உதவு செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு எந்த ஒரு யோசிக்கவும் தேவையில்லை, நம்ம தொழுது கொள்ளலாம், அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா, சில தொழுகைக்கு வந்தால் இந்த எப்பயுமே வந்து ஒரு பித்அத் என்பது மனிதனுக்கு வந்து நல்லதை கொண்டு வராது என்பதுக்கு உதாரணம் தான். பித்ஆ என்பது ஒரு மனிதனுக்கு நல்லதை கொண்டு வராது என்பதுக்கு உதாரணம் தான் இந்த நியத்துக்கள். அவர் வந்து அல்லாஹ் அக்பர்
தக்பீரை கட்டினா முடிஞ்சு. இதுதான் ரசூலா சொல்லி தந்தது. இன்னமல் அமாலு பின்னியத், உள்ளத்தோட சம்மந்தப்பட்ட நியத். ஒரு வந்தாரு, அல்லாஹ் அக்பர், முடிஞ்சு. எந்த பிரச்சனையும் அவர் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை, எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. சிலர் உசல்லி 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 ஃபர்தல் ஃபர்த துஹ்ரி அர்பா ரகாத்தி அதா அன் முஸ்தக்பிலன் இல் காபத்தி ஷரீஃபதி லில்லாஹி தஆலா மாமூமன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டே பார். இமாம் ருக்குக்கு போயிடுவார், இவர் அல்லாஹ் அல்லாண்டே பார். ஏன்ச்சா அது பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி சிலருக்கு பக்கத்தில் தொலையலாது, என்னமோ அவர் மட்டும்தான் இன்றைக்கு நாளைக்கு சொல்கிறது போகிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இது என்னத்துக்கு அடுத்தவங்க ஓதவே இல்லை. இதெல்லாம் கூடாது. நான் ஏன் இதை தெளிவாக சொல்லித்தாரேன்னா, நம்மகிட்ட இந்த பிழை வரக்கூடாது. நம்ம பெரிய இபாதத்தாளின்னு சொல்லி நம்ம அப்படி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சிலருக்கு பக்கத்தில் தொலை நமக்கு ஓதிக்கலாம் போகும், அது பிழை, அது ஹராம். அவர் தக்குவான்னு நினச்சிருப்பாரு. ஈதாவுல் முஸ்லீம் என்ன, ஒரு முஸ்லீமை நோயினைப்படுத்துறது என்ன, ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன, ஹராம். அது தொழுகையில் செஞ்சாலும் சரி, தொழுகைக்கு வெளியே செஞ்சாலும் சரி. நினைச்சா ஹை அப்போ என்ன, நம்ம ஓதணும், நமக்கு கேட்கறது தான். வாய் அசையணும். சிலர் இப்படி இருப்பாங்க, அதுவும் பிழை. வாய் அசைக்காம வாயை மூடி நினைக்கிறதும் பிழை. அது ஓதுனதாக கருதப்பட மாட்டாது, ஓதுனதாக கருதப்பட மாட்டாது. அதே நேரம் ஓதுறது நமக்கு கேட்டால் போதும், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓதும்போது நமக்கு கேட்கணும், அப்படி ஓதும். அதே மாதிரி இது கூடாது, இது பிழை. அது என்ன காரணத்துக்கு அப்படி வருது, வஸ்வாஸ். அது வஸ்வாஸ். அதுக்கப்புறம் அது ஹாவை எடுக்கிறதுக்கு அத்தையாவது வைத்து அப்போ ஒவ்வொரு இடத்தையும் திருப்பி 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 திருப்பி. இப்போ இப்படி வந்தா என்ன, இந்த வஸ்வாசுக்கு என்ன தீர்வு? இந்த வஸ்வாசுக்கு என்ன தீர்வுண்டா, நீ ஒரு முறை சொன்னா சொல்லிட்டு அப்படியே போயிட்டுறீங்க, சரியா சொல்லிட்டீங்கன்னு முடிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டிட வேண்டிய, ஒன்றும் சொல்ல தெரியல, அல்லாஹு அக்பர் முடிச்சு, அவ்வளோதான். அப்ப என்ன, இந்த வஸ்வாஸ், இந்த ஊசலாட்டங்கள் எந்த ஒரு இபாதத்தில் இருந்தாலும் சரி, எந்த வணக்க வழிபாட்டில் இருந்தாலும் சரி, அதை நீங்க கரெக்டா ஒரு முறை செய்யுங்க. அதுக்கு தீர்வு அதுதான். நீங்க எவ்வளவுதான் பயான் கேட்டாலும், எவ்வளவு மனுத்தியாலங்கள் கவுன்சிலிங் போனாலும், நீங்க ஒரு முடிவை ரசூல்லா சொல்லி தந்தாங்க செயல்படுத்துறேன்னு கொண்டு வராத வரை அதுக்கு தீர்வு கிடையாது. நீங்க முடிவெடுத்துட்டீங்க, ஷைத்தான் இப்படி வருவான், ஷைத்தான் இப்படி வருவான், ரைட், அல்லாஹ்க்கு தெரியும் என்ன உள்ளம், இவன் ஷைத்தானை வழிகெடுக்கத்தான் இப்படி 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 குழப்புறான், என்ன வச்சு விளையாடி என்ன இபாதத்தை விட்டு தூரமாக்க பார்க்குறான். இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தொழுகை தொழுகும் பொழுது இப்படியான பிரச்சனை இருக்குன்னு ஜமாத்தை மிஸ் பண்ணுறாங்க, ஜமாத்தை மிஸ் பண்ணுறாங்க. அது என்ன, வஸ்வாஸ். காரணம் என்ன, வஸ்வாஸ். நான் தொழுகையில் நான் ஓதும்போது எனக்கு இந்த குழப்பம் வருது. இந்த குழப்பம் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் சத்தமாக ஓத வேண்டியிருக்கு. சத்தமாக ஓதுனா பக்கத்தில் இருவங்க டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதனால எனக்கு ஜமாத்துக்கு போகிறதில்லை, நான் ஜமாத்துக்கு நான் போகிறதில்லை. அப்போ ஜமாத்து விடுபட்டு போகுது. அது என்ன காரணம்? இது வஸ்வாஸ். இப்போ இபாதத்தில் வஸ்வாஸ் வந்தால் இபாதத்தை நாசமாக்கிரும். ஒன்று இபாதத் செய்யாமல் நாசமாக்குறது, இன்னொன்று இபாதத்தினுடைய முழுமை பரிபூர்ணத்தன்மையை குறைச்சிடும். வஸ்வாஸ் எல்லா வகையிலும் பாதிப்பு. அப்படி எந்த ஒரு இபாதத்தில் உதவு செய்கிறதாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் சரி, வேற என்ன இபாதத்தில் இருந்தாலும் சரி, அதில் வஸ்வாஸ்ன்னு உங்களுக்கு தெரியுது, இது வீணாத்தான் இருக்குது, நீங்கள் தெரியுது என்று சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்வீங்க, விட்டுருங்க. அதை கணக்கெடுக்க வேணாம். தலையில் போட்டு என்ன செய்யக்கூடாது, குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதனால இதில் கரெக்டாக இருந்துக்கணும். இப்போ தொழுகைக்குள்ள அப்படி வந்தாலும் அதுக்கான தீர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்போ இது இபாதத்தோடு சம்மந்தப்பட்டு வாரது. இது ஏதோ ஈமான் பாதுகாப்பாக இருக்குது. இப்போ நம்ம எனக்கு வஸ்வாஸ், அதனால தொழுகையில் எனக்கு தொழ முடியாமல் இருக்குது சரியா, அதே மாதிரி எனக்கு சரியா ஓத இல்லாமல் இருக்குது, சரியா எனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுவார். இது உள்ளத்தில் ஈமான் இருக்குது, அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்குது, விளங்குதா? உள்ளத்தில் அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்குது, ஈமான் இருக்குது. ஆனால் இபாதத்தில் கோளாறுன்னு அவர் கவலைப்படுறாரு. இந்த வஸ்வாஸ் பெரிய பிரச்சனை தான். நான் இது இபாதத்தில் வர வஸ்வாஸ், இது ஒப்பீட்டளவில் ஈமான்ல வர வஸ்வாஸ் இருக்குதே, அதோட ஒப்பிடும் பொழுது இந்த வஸ்வாஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆப்பெரிய பிரச்சனை, ஒப்பிடும் பொழுது சொல்றேன். ரைட், இப்போ பாருங்க, இபாதத்தில் இந்த பிரச்சனைகள் நம்ம முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ற அதே நேரம் இந்த ஈமான்ல இப்போ அல்லாஹ்வையே கேள்விக்குறியாக்குறது, அல்லாஹ் எங்களோட ஈமான்ல கேள்விக்குறியாக்குறதுன்னா அது ரொம்ப டேஞ்சரானது, அது எங்களை இஸ்லாத்தோடு வெளியேற்றும். அப்போ வஸ்வாசினுடைய சின்ன விடயம் ஒரு மனிதனை பாவியாக மாற்றும், வஸ்வாசில பெரிய விடயம் அவனை முஷ்ரிக்காக மாற்றிடும், காஃபிராக மாற்றிடும். நவுதுபில்லா.
இப்போ இதில் பாரதூரம் விளங்குதா? ஏன் நான் இதை இவ்வளோ விளக்கமாக பேசுறேன்னு விளங்குதா உங்களுக்கு? நான் சொன்னேன் இல்லை, ரசூல்லா அடுத்து சொல்கிறாங்க பாருங்க. லா யஸாலுன் நாஸ் يتساءلون حتى يقال هذا خلق الله الخلق فمن خلق الله فمن وجد من ذلك شيئا فليقل آمنت بالله وفي رواية يأتي الشيطان أحدكم فيقول من خلق السماء من خلق الأرض فيقول الله ثم ذكر بمثل وزاد ورسله الراوي أبو هريرة رضي الله عنه رواه مسلم. மக்கள் எப்படின்னு சொன்னால் எத்தசாலுன்னா கேட்டுக்கொள்வார்கள், ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள்னு தான் விளங்குது இதில். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா மனிதன் தனக்குள்ளே கேட்டுக்கொள்வான். ஹதீஸில் சும்மா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது மக்கள் என்ன செய்வாங்கண்டா தனக்குள்ள தனக்குள்ள ஒரு மனிதன் தனக்குள்ள இப்படிலாம் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். தனியாக உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஈமானுடைய சபையில் இருக்கும்பொழுது ஈமானை பேச கேட்க உங்களுக்கு ஈமான் கூட்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் தனியவே ரொம்ப காலத்தை கடத்துறீங்க, அல்லது ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான். சரி, அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான். அல்லாஹ் படைச்சது யாரு? அல்லாஹ் படைச்சது யார்? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தராங்க இப்படியெல்லாம் நடக்கும்ண்டு. ஃபமன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹ் படைச்சது யாரு? சரி, வானத்தை படைச்சது அல்லாஹ், பூமியை படைச்சது யா அல்லாஹ் அல்லாஹ். இப்ப பாருங்க, அதுல இன்னொரு ரிவாயத்துல வருது யாத்தி ஷைத்தான் அஹதக்கும், உங்கள்கிட்ட ஷைத்தான் வருவான், உங்கள ஒருவர்கிட்ட ஷைத்தான் வருவான். ஃபயகூல், உங்களோட இந்த தேவையற்ற கற்பனை சிந்தனைகளுக்கு ஷைத்தான் ஹெல்ப் பண்ணுவான். ஷைத்தான் உங்கள்கிட்ட யார் வானத்தை படைச்சது? அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக ரைட் அல்லாஹ் தான், அந்த அளவுக்கு அவன் கொண்டு போவான். அதுக்கப்புறம் அவர் ரைட் நம்ம ஈமான் கொஞ்சம் இருக்குதுன்னு நினச்சிக்குவார். அப்புறம் யார் பூமியை படைச்சா என்னொடனே அல்லாஹ், அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். ஃபயகூல் அல்லாஹ். இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்துக்கிட்டீங்க. இப்போ இப்படி ஒன்றுனா கேட்டுட்டு போய்த்து ரைட் நம்ம ஈமானில் பரவாயில்லை அந்த நிலையில் இருக்கும் பொழுது கடைசியில் ஒரு கேள்வி வைப்பான், அல்லாஹ் படைச்சது யார்? இப்போ அவன் தேவையில்லாத சிந்தனைகள், அது உண்மையா பொய்யா இப்படின்னு சொல்லி ஷைத்தான் இன்னும் அவன்கிட்ட சிந்தனைக்கு என்ன செய்வான், பலமான வலுவான ஒரு தன்மையை ஒரு சக்தியை கொடுப்பான். அவன் நிறைய சிந்திக்க ஆரம்பிப்பான். நிறைய இளைஞர்கள் நல்ல இபாதத்தோட, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், பேர் சொல்லாமல் சொல்கிறேன், இதெல்லாம் சும்மா யோசித்து சொல்ல இல்லை. சில இளைஞர்கள் நல்ல இபாதத்தோடு இருந்து கடைசியில் அவங்க வாராங்க எப்படின்னா, சொர்க்கம் இருக்குமா, நரகம்னு ஒன்று இருக்குதா, அல்லாஹ் தானே படைச்சான், பார்த்தா அவர் எவ்வளோ பெரிய இபாதத்தாளின்னா சுபஹானல்லாஹ், அவ்வளோ நமக்கே ஆச்சரியமாகும். அப்போ அதுதான் அறிவில்லாமல், தெளிவான குர்ஆன் சுன்னாவுடைய அறிவில்லாமல், தெளிவான குர்ஆன் சுன்னாட அறிவில்லாமல், தெளிவான இல்மு இல்லாமல், இல்மை வச்சு அகீதாவோட வாழாம இருந்தால் ஷைத்தான் லேசாக வழி எடுத்துருவான். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தல்பீஸ் இப்லீஸ்ல எழுதுவாங்க, அல்லாஹ் அற்புதமாக சொல்லுவாங்க, ஷைத்தான் ஒருவனை வழி எடுக்க நினைச்சா அவன் இல்மு தேர்ற வாசலை அடைச்சிடுவான். அதான் அவன் பெரிய ஆயுதம். ஷைத்தான பெரிய ஆயுதம் எது? இல்மு தேர்றதை அடைச்சிடுவான். இல்மு தேர்றதை அடைச்சா அவன் ஜஹில்ல இருந்து அவனை எப்படி வேண்டாலும் இழுத்துட்டு போவான். இன்னைக்கு சிலர் பார்ப்பீங்க, அவங்ககிட்ட இபாதத்திற்கு இல்மு இல்லை, அதனால எல்லா பிதத்தையும் செய்வாங்க. ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? இல்லை. இபாதத்தாளிகள் தான் இவங்க தான் அடையாளம் சொல்லுவாங்க, ஆனால் குர்ஆனுக்கு சுன்னாக்கு அவங்களுக்கு சம்மதமே இருக்காது. அதனால இப்லீஸ் வழிகெடுக்கிறதுல மிக முக்கியமான ஒன்று தான் இல்மை கொடுக்க மாட்டான். இல்மு வாசல் அடைச்சிடுவான், இல்முக்கான சூழலை இல்லாமல் ஆக்கிடுவான். அப்படி அடைச்சிட்டான்னா அவன் ஜஹல்லே இருப்பான். இவர் வேற இப்னுல் ஜௌசி, இவர் இப்னு கையிமில் ஜௌசியா. அவர் யாரு? இப்னுல் ஜௌசி. அவர் எழுதின தல்பீஸ் இப்லீஸ், சிஃபத்து சஃப்வா, அப்படி அந்த மாதிரி புத்தகங்களில் அதில் அவர் அழகாக விளங்கப்படுது. தல்பீஸ் இப்லீஸுங்கிறது இப்லீஸ் எப்படிலாம் மனுஷனை குழப்புவாங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். எல்லா அறிஞர்கள் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு புத்தகம் அது. எப்படிலாம் ஷைத்தான் வழிகெடுப்பான்ங்கிற முழு விஷயத்தையும் அப்படி திரட்டி எழுதியிருக்கிறார்கள். இப்போ பாருங்க, இப்போ ஷைத்தான் என்ன கேட்பான், யாரு படைச்சது, யார் படைச்சது, இப்போ இவன் என்ன செய்வான்டா, இவன் ஜஹில வச்சு சிந்திச்சு கடைசியில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போற நிலை வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இப்படி வந்தா என்ன செய்யணும்? இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்டா, ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். அல்லாஹ் படைச்சது யாரு? நான் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டுட்டு பேத்துவாங்கன்னு அனுப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம அவர் வாசலை திறந்தோம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ள போகக்கூடாது. இது ஒரு செய்தி. இது முஸ்லீம்ல 134வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க, யத்தி ஷைத்தானு அஹதக்கும்
ஷைத்தான் உங்களிடத்துல வருவான், ஃபயகூல் மன் ஹலக கதா, இதை படைச்சது யார், அதை படைச்சது யார், மன் ஹலக கதா, இதை படைச்சது யார், ஹத்தா யகூல் மன் ஹலக ரப்பக், உன்ட ரப்ப படைச்சது யார். அப்ப இந்த சிந்தனைகள்லாம் என்ன? இதெல்லாம் அறிவான சிந்தனையா? என்ன சிந்தனை இது? தேவையற்ற வஸ்வாஸ். உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிடக்கூடாது நம்மளோட பிள்ளை நல்லா இருக்குது, மாஷா அல்லாஹ் படிக்கிறான், ஓதுறான், நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு. எந்த ரூட்டில் வந்து நாத்தியத்துக்கு கொண்டு விடுவான், எந்த ரூட்டில் வந்து சிறுக்குள்ளே கொண்டு விடுவாங்கிறது தெரியாது. நமக்கே ஈமான பாதுகாக்கிற கஷ்டம். சின்ன பிள்ளைகள் இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள், நண்பர்கள், நீங்கள் வீட்டில் பொத்தி பொத்தி நல்லா வளர்ப்பீங்க, பாடசாலைக்கு போனால் முடிஞ்சு அவன் அதை சொல்லுவான், இவன் இதை சொல்லுவான், எல்லாம் புதிய புதிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அலைஞ்சா புதிய புதிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, கடைசியில் வந்து வழிகெடுத்துருவாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு டைமும் உங்களோட பிள்ளைகளோட ஈமான டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. விளைஞ்சா டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன ஒரு மீட்டர் இது வச்சு அல்லது ஏதாவது மெஷின் வச்சா ஈமாண்ட விஷயங்களை பேசுங்க, அல்லாஹ் பற்றி பேசுங்க, அவனோட மனோநிலை எப்படி இருக்குதுங்கிறத பேசி வழங்கப்படுது. இன்றைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகளோட. பேசுங்க, பிள்ளைகிட்ட கேளுங்க, அக்கீதாவுடைய விஷயங்களை பேசுங்க. நமக்கு அக்கீதா தெரிஞ்சா தானே படிக்கணும். அக்கீதாவுடைய விஷயங்கள் அதான் அடிப்படை. நிறைய விஷயங்களை பேசுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. அப்போ இப்படியான சில பொழுது வாப்பமாட்ட சொல்ல மாட்டாங்க, நண்பர்கிட்ட சொல்லுவாங்க அல்லது யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவாங்க. விளங்குதா? அப்போ நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக, அதுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மனோநிலை இருக்கணும். பிள்ளைகள் ஒரு விஷயத்த வந்து கவலைப்பட்டு எனக்கு இப்படி வருது, இப்படி யோசனை வருது, அப்படி யோசனை வருது, இந்த வயசில் அப்படித்தான் அப்படி சொல்லி போட்டு விளையாடுன்னு சொல்லி துரத்தி விடுவீங்க. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக எடுத்துடாதீங்க. டீனேஜ் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வந்து அது சரியான அந்த நேரத்தில் ஏற்படுற மாற்றங்கள் சிந்தனை ரீதியாக, கருத்து ரீதியாக ரொம்ப தாக்கம் செலுத்தக்கூடியது, ரொம்ப மனசை பாதிக்கும். அந்த பிள்ளைடைய டோட்டல் எதிர்கால லைஃபையே டேமேஜ் ஆகிற ஒரு கட்டளமை பருவம்னு சொல்லுவாங்க, டீனேஜ் பருவம். அதில் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழிகாட்டல் சரியாக கிடைக்காது. நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆனால் சூழல்கள் அவங்கள நாசப்படுத்திக்கிட்டே இருக்கும். எங்கே ஒழுக்கத்தை படிக்கணுமோ அங்கே ஒழுக்க சீர்கேடுகள் ஒழுக்கமாக பிரகடனப்படுத்தப்படும். நாகரிகம் என்ற பெயரில், சிலபஸ் என்ற பெயரில். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். விளைச்சா நம்மளோட அக்கீதாக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒழுக்க சீர்கேடுகள் புத்தகங்களில் பாடங்களாக சிலபஸாக படித்து கொடுக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண் நம்பி வச்சுக்கொள்ள இல்லைன்னா இந்த சமூகம் அவனுக்கு ஒரு என்னமோ என்ற ஆண்மையில் அல்லது ஏதோ பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாத்தை அப்படி ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் அப்படி இன்றைக்கு உள்ள நவநாகரிக இன்றைக்கு உள்ள மாடர்ன் உலகம் வேர்ல்டு வந்து மாறி இருக்குது. இவன் என்ன பாட்டு கேட்க இல்லையா, சினிமா கேட்க இல்லையா, அது தெரியாதா, நேற்று வந்து அந்த ஹாலிவுட் இந்த மூவி தெரியாதா, அந்த பாலிவுட் மூவி தெரியாதா, அது தெரியாதான்னு கேட்டு நப்ப நீ ஒன்றும் தெரியா அப்படின்னு சொல்ற. அதாவது அசிங்கத்தை தெரியாமல் இருப்பதை என்ன செய்யறாங்க, ஒரு கேவலமா பார்க்குறாங்க. அதாவது ஒரு அசிங்கத்தை தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம், ஆனால் அதை கேவலமா பார்க்குறாங்க. அதை இவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ எனவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஷைத்தான் என்ன செய்வான், இப்போ இவருக்கு என்ன செய்யறன்னு ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கும். தொழுகை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். அம்மா அப்பா நமக்கு தீர்வு சொல்லாட்டி அம்மா அப்பா மேலே வெறுப்பு வரும். நண்பர்கள் அவங்கள விட்டு ஒதுங்குவார், தனிமையை விரும்புவார். அதுக்கப்புறம் வந்து சில அசிங்கமான விஷயங்கள், இப்போ சில விளையாட்டுகளுக்கு அடிமையாகுவார். கடைசியில் அவர் மனோநிலை கடைசி நிலை என்னென்னா சூசைட். அப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த லெவல் ஒரு 60-70% தான் இன்றைக்கு 100க்கு 60-50% நம்முடைய கண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். நம்மிடம் அந்த சிந்தனை எண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ பொதுவாக வந்து இபாதத்து விஷயத்துல அதே மாதிரி இப்ப சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இதுதானே சிந்தனைகள். யார் படைச்சது, யார் படைச்சது, யார் படைச்சது, இதென்ன இதென்ன அதென்ன அதென்ன இதென்னு சொல்லி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு 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 கடைசியில் வந்து சைத்தான் அல்லாஹ் படைச்சது யாருன்னு கொண்டு விட்டுருவான். அப்போ இந்த அல்லாவை படைச்சது யாருன்னு கேட்குற அளவுக்கு நம்ம இடத்துல விளையாடுறான்னு சொன்னால் சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் எப்படி அவன் ஹெல்ப் பண்ணுவான். சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை எந்த அளவு தூரம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அவன் நடந்து கொள்வான். நம்ம புரியாமல் இருக்கிறோம். ஷைத்தான் உன்னை எதிரி, அவனை எதிரியாக எடுத்துக்கொள். ஷைத்தான் பகிரங்க விரோதி, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அப்போ இது ஒரு விஷயம். இப்போ ரசூலுல்லாஹ் 2வது வழிகாட்டல் சொன்னாங்க, ஃபஇதா பலகஹு, யாருக்காவது இந்த நிலை வந்தால் ஃபல் யஸ்தஇத் பில்லாஹ், அவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வல்யன்தஹி. அந்த எண்ணத்தை அந்த லெவலோட நிறுத்திடட்டும், மேலே கொண்டு போகக்கூடாது, அதோட நிறுத்திடணும், சிந்திக்க கூடாது. இந்த செய்தி புகாரில 3276, முஸ்லிம்ல 134.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, காலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸாலூன யஸ்அலூனக யா அபா ஹுரைரா ஹத்தா யகூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூ ஹுரைரா உங்களிடத்துல வந்து மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும்டா ஹாதா அல்லாஹ், இதோ அல்லாஹ், ஃபமன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான் தானே, அல்லாஹ்வே யார் படைச்சது அப்படின்ட்டு கேள்வி கேட்குற அளவுக்கு மக்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இதை கண்ணால் பார்த்து தான் மூத்தா போனாங்க. அப்படின்னா இத்தனை 1400 வருஷம் வந்த நாங்கள் அந்த வஹீயுடைய நுபுவத்துடைய காலத்துக்கு பக்கத்திலேயே இந்த அளவு ஒரு சிந்தனை கோளாறோட சஹாபாக்கள் இல்லை, பின்னால் வந்தவங்க அதிலே வழிகடறிப்பாங்க தானே, அவர்கள் கேட்பாங்க. அந்த அளவு கூட என்ன செய்வாங்க, வழிகடறிப்பாங்க. அது மாதிரி வந்து வழி தவற நிலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி மக்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு இந்த செய்தியை சொல்லி போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் பள்ளியில் இருந்தேன் ஒரு நாள், ஃபபைனா அனா ஃபில் மஸ்ஜித், நான் பள்ளியில் இருந்தேன். கிராமப்புறத்து அரபிகள் சிலர் வந்தாங்க, கிராமப்புறத்து மக்கள் வந்து சொன்னாங்க, ஃபகால யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே ஹாதா அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், சரி, ஃபமன் ஹலக் அல்லாஹ், அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்டார். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லணுண்டு, எப்படி பதில் சொல்லணும்னு தெரியும். அவர் யோசிச்சார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கால ஃபஅஹத ஹஸா பிகஃபிஹி, கல் கொஞ்சத்தை எடுத்து ஃபரமாஹும் எரிஞ்சு போட்டு சொன்னாங்க, சும்ம கால கூமு சதக ஹலீலி, எழும்பிட்டு அல்லான்னு மாறுங்க, எழும்பிட்டு போங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய நேசர் உண்மை சொல்லிவிட்டார். என்ன அர்த்தம்? கல்லால் எரிஞ்சு போடும், போயிருங்க. என்ன ரசூலுல்லாஹ் எனக்கு எப்போயே சொல்லிட்டாங்க, உங்களை மாதிரி யாருக்கு வருவாங்க அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, நல்லான்னு போயிருங்கன்ட்டாங்க. சரி, இந்த செய்தி வந்து புகாரில் இந்த மாதிரி வரையில் வேற இதே இந்த விஷயம் வருது 3276, அது மாதிரி முஸ்லீமில் 135 இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தொட்டு வருது. இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து மக்களிடத்தில் வரும். இது என்னத்தால் வருது? அல் வஸ்வாஸ் ஃபில் அகீதா. இது ரொம்ப டேஞ்சர். முஷ்ரிக்கா, காஃபிரா, நாத்திகனா மாத்திரும். அது அல் வஸ்வாஸ் ஃபில் இபாதா, அது என்ன செய்யும்? பாவியா மாற்றும். அல் வஸ்வாஸ் ஃபில் ஆதா, பொதுவான விஷயங்கள் வாரது என்ன செய்யும்ண்டா, அது மனநோயை மாற்றி நம்மளோட எண்ணங்களை சிந்தனைகளை சீராக்காம அப்படியே சீர்கெடுத்து விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். வஸ்வாஸ் சும்மா பொதுவான வாழ்க்கையில் வந்து என்ன பாதிப்புண்டா, நீங்கள் நிலையாக இருக்க மாட்டீங்க, சும்மா ஓவராக கற்பனை பண்ணி கொண்டு இணைஞ்சா சும்மா ஒரு நேர்த்தியான ஒரு மனுஷன் நினைக்க மாட்டீங்க. ஒரு நிலையே தெரியாத, எங்கே போகிறோம் எங்கே வாரோம் என்று ஒரு நிலையே தெரியாத ஒரு ஆளாக இருப்பீங்க பொதுவான வாழ்க்கையில் வந்துட்டா. ஒரு சமநிலையான ஒரு மனிதனாக இருக்க மாட்டீங்க. சும்மா உங்களை பற்றி நிறைய கவலைப்படுவீங்க, நிறைய யோசிப்பீங்க, நிறைய டென்ஷன் ஆகுவீங்க. இது பொதுவான வாழ்க்கையில். இபாதத்தில் வந்துட்டுனா இபாதத்தில் கோளாறு வரும், அது உங்களை பாவியாக ஆக்கி விட்டுரும். சில பொழுது தொழுகையிலேருந்து இபாதத்துட்டு அல்லாஹ் விட்டு தூரமாகிடும். அகீதாவில் வந்துட்டா உங்களை காஃபிரா, முஷ்ரிக்கா, நாத்திகனாக மாற்றி விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் ஓகே, இதில் ஒரு 10 விஷயம் இருக்குது. இந்த தொழுகையில் வந்து நம்ம வந்து உள்ளட்சத்தோட ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு எதிரான ஒரு திட்டமாக வந்து 10 விஷயங்கள் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த வகுப்புகளில் அதை விரிவாக நம்ம பார்ப்போம். அப்போ எனவே இந்த ஒரு அடிப்படை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஷைத்தானோட போராடுறதுங்கிறது வந்து இந்த ஷைத்தான் ஹின்ஸப் வந்துட்டான், அதை இப்படி துப்பணும், இப்படி அவுபில்லாஹ் ஷைத்தானஜீம் சொல்லணுங்கிறத தாண்டி நம்முடைய தொழுகையில நம்ம உள்ளட்சமா பக்குவமாக ஷைத்தானுக்குரிய வேலியாக போட வேண்டிய சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்ல இருந்து, குர்ஆன் ஹதீஸ்ல போதனையில இருந்து நம்ம பார்க்கலாம். அப்ப அதுவும் கண்டிப்பாக நம்ம இடத்துல இருக்கணும். அதனால ஷைத்தானுக்கு எதிரான முயற்சிகள் எப்பயுமே இருக்கணும். வாழ்க்கையில நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஷைத்தானுக்கு எதிரான முயற்சிகள் இருக்கணும். குறிப்பாக இந்த வஸ்வாஸ், ஊசலாட்டம், மனக்கோளாறு, மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, டென்ஷன், தேவையற்ற சிந்தனை, கற்பனை, யூகம், இந்த விஷயங்களை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதில் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து இந்த விஷயத்தில், அதாவது வஸ்வாஸ் என்பதற்கான தீர்வை எப்படி குர்ஆன் சுன்னா சொல்லி தருதோ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடித்து வாழ்ந்தால் உள்ளம் ஆரோக்கியமானதாக இருக்கும். உள்ளம் ஆரோக்கியமானதாக இருந்தால் நம்முடைய செயல்கள் அது ஆரோக்கியமானதாக, உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா எதில் நாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.